பென்ஷன் விதிகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். 7வது ஊதிய கமிஷனில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு 8வது ஊதிய குழு சம்பளம் பொருந்தாது. அதாவது 1/1/2006 பிறகு பணி ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு 8வது ஊதிய கமிஷன் அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் கிடைக்கும். ஆனா 31/12/2025 அதுக்கு முன்பாக பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்காது என்று சொல்லியிருக்காங்க. அப்டேஷன் பென்ஷன் தான் இன்னைக்கு மத்திய அரசு தொழிலாளிகளுக்கு பென்ஷனர்களுக்கு ஓய்வதற்கு மிகப்பெரிய அநீதி இழைத்திருக்கிறது. பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நமது சேனல் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற தமிழ் சமூகத்தை மேம்படுத்துவதற்காக பல அரிய தகவல்களை உங்கள் கைபேசியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சோசியல் அவேர்னஸ் சேனல். அதனால நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவளித்து வரக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம பதிவு செய்து வந்தாலும் கூட சமீப ஒரு 2 மாதங்களாக 3 மாதங்களாக ஓய்வூதியம் சம்பந்தமாக EPS 95 சம்பந்தமாக என்ற பல்வேறு பதிவுகளை பண்ணிட்டு வரோம். இந்த பாஜக மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வருது. அப்போ சில செய்திகள்லாம் வருது. அந்த செய்திகளை ஒட்டித்தான் பல்வேறு தரவுகளை தேடி கண்டுபிடித்து உண்மையான தரவுகளை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்து உங்க கைபேசி நீங்க பார்க்கிறீங்க. அந்த வகையில இன்றைக்கு ஒரு புதியதான ஒரு வீடியோ. ஆனா இது EPS 95 சம்பந்தமான விஷயம் இல்லை, இதுவும் ஒரு ஓய்வூதியம் தான். ஓய்வூதியம் என்ற பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுக்க 144 கோடி மக்கள் இந்திய ஜனத்தொகை சைனாவை மிஞ்சி நாம தான் இன்னைக்கு 144 கோடி ஜனத்தொகை கொண்ட உலகின் நம்பர் 1 நாடாக இருக்கிறோம். அதுல பென்ஷன், பல வகையான பென்ஷன், EPF பென்ஷன், அடல் பென்ஷன், அந்த பென்ஷன், விவசாயிகள் பென்ஷன் என்று இந்த பென்ஷனோடு தொடர்புடையவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி பேர் இருப்பாங்க. 144 கோடியில 5 கோடி பேர் பென்ஷனோடு தொடர்பு, ஏதோ ஒரு பென்ஷன்ல 1000 ரூபாய் பென்ஷன், 900 ரூபாய் பென்ஷன், ஏதோ ஒரு பென்ஷன்ல. அப்ப பென்ஷனை பற்றி தொடர்ந்து பேசுகின்ற காலமாக இது இருக்கிறது. ஓய்வூதியத்தை பற்றி தொடர்ந்து பேசுகின்ற காலமாக இது இருக்கிறது. அந்த வகையில புதியதான ஒரு அப்டேட், இதுவும் ஓய்வூதியம் சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் இது அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே பழைய ஓய்வூதியத்தை பெற்று வருகின்ற அந்த அரசு ஊழியர்களுக்கான ஒரு வீடியோ காணொலி. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு 25 மார்ச் 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. பென்ஷன் விதிகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த மசோதாவில் அந்த பென்ஷன் விதியில் திருத்தம் என்ன சொல்றாங்கன்னா, 7வது ஊதிய கமிஷனில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு 8வது ஊதிய குழு சம்பளம் பொருந்தாது. 8வது ஊதிய கமிஷனில் இருந்து, அதாவது 1/1/2006 பிறகு பணி ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு 8வது ஊதிய கமிஷன் அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் கிடைக்கும். ஆனா 31/12/2025 அதுக்கு முன்பாக பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த பென்ஷன், அதாவது 8வது ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்காது என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இது சரிதானே, அவங்க சொல்ற தப்புன்னு இருக்கு என்று உங்களுக்கு தோன்றும். ஆனா இதில் மிகப்பெரிய சூட்சமம் அடங்கியிருக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாளிகளுக்கு எதிரான அம்சம் அடங்கியிருக்கிறது என்பதை சொல்வதற்கான காணொலி இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பே கமிஷன் என்ன? பே கமிஷன் என்பது வாழ்வாதாரத்தை ஒரு தளத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு உயர்த்த 10 ஆண்டுகள் விலைவாசி உயர்வை தகுந்தால் போல் சம்பளத்தை பொருத்துவது, டைம் ஸ்கேல் பொருத்துவது, HRSC பொருத்துவது என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்ப வேற மாதிரி பண்றாங்க. ரைட். அப்ப 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பே கமிஷன் வருகின்ற பொழுது பழைய 10 ஆண்டுகளுக்கு பழைய பென்ஷனர்களை இணைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவது, வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான பே கமிஷன் என்று பொருள். இந்த பென்ஷன் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா, டிஃபைன்டு பெனிஃபிட் பென்ஷன் திட்டம் சட்டத்தை 1875 வெள்ளக்காரன் கொண்டு வந்தான். 1875 அப்படின்னா ஒரு 150 ஆண்டுகள் ஆச்சு. 150 ஆண்டுகளாக பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறோம், டிஃபைன்டு பென்ஷன் வாங்கி இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த பென்ஷனை எப்பொழுது நாம் முழுமையாக அனுபவிச்சிருக்கிறோம் என்றால் 5வது ஊதிய குழு தான் அந்த பென்ஷனுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைத்திருக்குது. அந்த 5வது ஊதிய குழுல என்னென்ன சொல்றாங்க, அதிகபட்சம் உயர் பென்ஷன், அதிகபட்சமான பென்ஷன் இருக்கும், வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து சீலிங் கிடையாது என்று முதலாக சொன்னது 5வது ஊதிய குழுவில் சொன்னார்கள். பாருங்க, இந்த ஸ்லைடு இருக்கும் பாருங்க. அந்த 5வது ஊதிய குழுல வாங்குகின்ற பென்ஷனுக்கு DA பஞ்சப்படி கிடைக்கும் என்பதை அதில் உறுதி செய்தார்கள். கம்யூட்டேஷன் என்பது 33% இருந்ததை 40% 5வது ஊதிய குழு நிர்ணயம் செய்தது. ஃபேமிலி பென்ஷனுக்கு 15%, 30% ஹையர் சேலரியா இருக்க, கம்மியா இருக்க, கம்பேர் ஹையர் அந்த பர்சன்டேஜ் கூட அதற்கும் சீலிங் கிடையாது என்று சொன்னது 5வது ஊதிய குழு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு VRS கொடுக்கிறவங்க யார் பணி ஓய்வு பெற்றாலும், VRS போனாலும் சரி, ஃபுல்லா சர்வீஸ்ல
ரிட்டையர்ட் ஆனாலும் சரி, எப்பொழுது யார் பணி ஓய்வு பெற்றாலும் அடிப்படை சம்பளத்தில் 50% பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்பது முதலாக உறுதி செய்தது 5வது ஊதிய குழு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அப்டேஷன் பென்ஷன் என்பதை முதலாக கொண்டது 5வது ஊதிய. அந்த அப்டேஷன் ஊதிய குழுல அப்டேஷன் பென்ஷன் தான் இன்னைக்கு சிக்கலாயிருக்கு. இந்த அப்டேஷன் பென்ஷன் தான் இன்னைக்கு மத்திய அரசு தொழிலாளிகளுக்கு, பென்ஷனர்களுக்கு, ஓய்வூதியருக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்திருக்கிறது. அதைத்தான் கேரளாவை சார்ந்த எம்பி கூட அந்த பாராளுமன்றத்தில் கேட்டதற்கு சரியான பதிலை நிதியமைச்சர் சொல்லவில்லை என்பதை கூட பத்திரிகையில் வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்டேஷன் பென்ஷன்னா அதே பதவியில் இருப்பவர்களுக்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டரை கொடுக்க வேண்டும், ஓய்வூதியர்கள் இருந்தாலும் கொடுக்க வேண்டும். அதே பதவியில் இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கிற பணியாளர்களுக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கொடுக்க வேண்டும். உதாரணம் 7வது ஊதிய குழுவில் பென்ஷனர்களுக்கும் 2.57 கொடுத்தாங்க, பணியாளர்களுக்கும் 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கொடுத்தாங்க. அதை அப்படி கொண்டு போவதுதான் அப்டேஷன் பென்ஷன் என்ற பெயர். ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் பென்ஷனருக்கும் கொடுக்க வேண்டும், பணியாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அப்டேஷன் பென்ஷன். வாங்க கால்குலேஷன் உள்ள போலாம். அந்த கால்குலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அது தெளிவாக புரியும். ஒரு உதாரணத்திற்காக அப்டேஷன் பென்ஷன் என்னன்னு இங்க கிளாரிட்டியை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு கால்குலேஷன். 30 பணிக்காலம் கண்டு ஒரு பணியாளர் 30/11/2015 அவருடைய அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாய். அப்போ 31/12 அவருடைய பென்ஷன் 25,000 ரூபாய். 25,000 ரூபாயில அப்போ அவருக்கு 6வது ஊதிய கமிஷன் பணி ஓய்வு பெற்றாலும் கூட 7வது ஊதிய குழு அடுத்த மாதம் இம்ப்ளிமெண்ட் ஆகின்ற பொழுது அவருக்கு 2.5% ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கொடுத்து அவருக்கு 64,250 ரூபாய் பென்ஷனாக கொடுக்கப்படும். அதையே பணியாளருக்கு பணி ஓய்வு 31/1/2016 அவருக்கு அடிப்படை சம்பளம் 50,000. அவருக்கு சம்பளம் 50,000க்கு 2.5% ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1,28,000 ரூபாய் ஊதியம் அவருக்கு அடிப்படை சம்பளம் ஒரு பே. அவருக்கு அந்த 1,28,000ல டிவைடட் பை 2 போட்டோம்னா பென்ஷன் 64,250. அப்போ பென்ஷனர்களுக்கும் 64,250, பணியாளர்களுக்கும் 64,250 என்பதுதான் அப்டேஷன் ஆஃப் பென்ஷன் என்று பெயர். நல்ல புரியும், இதுதான் அப்டேஷன். இப்போ புதிய 8வது ஊதிய குழு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த ஓய்வூதியத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தம் தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய இடியாக வந்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு 8வது ஊதிய குழு இருக்கின்ற பொழுது 30 பணி கொண்ட ஒருத்தருக்கு 80,000 ரூபாய் அடிப்படை உதவும் லாஸ்ட் பே 80,000 rupees வாங்குறாரு. அவருடைய பணி ஓய்வு 30/11/2025, அதாவது 8வது ஊதிய குழுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்ப அவருடைய அடிப்படை சம்பளத்துல பேசிக் டிவைடட் பை டோட்டம்னா 40,000 ரூபாய். 40,000 குறைந்தபட்ச ஃபிட்மென்ட் 1.86 கிடைக்கும் என்று உறுதியாக நம்புறாங்க. அப்ப ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.86 பெருக்கணும்னா 74,400 அவருக்கு பென்ஷனாக கிடைக்கணும். எப்போ 30/11/2025 பணி ஓய்வு பெறுகின்ற ஒருவர் 1/12/2025 அவர் 80,000 ரூபாய் வாங்கியிருந்தா, இது 80,000 அடிப்படை சம்பளம் வாங்கியிருந்தால் அவருக்கு ஃபிட்மென்ட் 1/1/2026 ஃபிட்மென்ட் பொருத்தி அதுல இருந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 74,400 ரூபாய் கிடைக்கும். சப்போஸ் இது பழைய அப்டேஷன் பிரகாரம் கிடைக்கணும். சப்போஸ் இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன சொல்றேன், கிடைக்காது, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாதுன்னா ஏற்கனவே அவர் வாங்கியிருந்த அடிப்படை சம்பளம் 80,000, அதுல பாதி 40,000, 40,000ல 61% டிஏ அப்படி போட்டோம்னா 61% டிஏனா இப்ப ஏற்கனவே 56 இருக்கு, இன்னொரு 5% கிடைக்கும். 61% அந்த 1/1/26 61% வரும் என்ற நம்பிக்கை போட்டிருக்கோம். அப்ப டிஏ 61% 24,000, 40 + 24 64,000 ரூபாய் தான் அவருக்கு பென்ஷனாக கிடைக்கும். அதாவது 74,400 கிடைக்கணும், அப்டேஷன் பென்ஷன் பிரகாரம் கிடைக்கணும். அப்படி நிர்மலா சீதாராமன் சொன்னது சட்டமாக கிடைக்காது அப்படின்னு சொன்னா அவருக்கு 64,000 கிடைக்கும். இது பென்ஷனுக்கு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு. அப்படியே வந்தோம்னா இன்னொரு ஸ்லைட் போட்டிருக்கேன் பாட்டுங்க. 30 ஆண்டு பணிக்காலம், அதே மாதிரி லாஸ்ட் பேட்டான் 80,000, பணி ஓய்வு 31/1/2026 8வது ஊதிய குழு நடைமுறைக்கு வந்த பிறகு முதல் மாதம் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. ரிட்டையர்ட் ஆவருக்கு எவ்வளவு? அவருடைய அடிப்படை சம்பளம் எவ்வளவு? 80,000. 80,000ல 1.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1,48,800, அதுல ஒரு பென்ஷன் 74,400. அப்ப 74,400 என்பது புதிதாக 8வது ஊதிய குழுவில் பணி ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு கிடைக்கும். ஆனா ஓய்வூதியருக்கு இந்த ஃபிட்மென்ட் கொடுக்க மாட்டேன் என்ற சட்டம் வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 64,000 கிடைக்கும். 64,000 கிடைக்கும்னா ஒவ்வொரு மாதமும் இழப்பு 10,400 லைஃப் லாங் அவங்க சாகிற வரையில், அந்த ஓய்வு சாகின்ற வரையில் ஒவ்வொரு மாதமும் 10,400 அவருக்கு இழப்பு ஏற்படுகிறது. அப்போ அப்டேஷன் ஆஃப் பென்ஷன் என்பது வாழ்வாதாரத்தை அடுத்த தளத்துக்கு உயர்த்துவது என்று நம்ம ஆரம்பிச்சே சொன்னோம். ஆனா இவங்க நினைக்கிறாங்க ஸ்லாப் வைஸ் சொல்றாங்க. அந்த 10 ஆண்டுக்குள் பணிபுரிவு அவ்வளவுதான், அடுத்த 10 ஆண்டு அவ்வளவுதான், அடுத்த 10 ஆண்டு அவ்வளவுதான்
அப்படின்னு சொன்னா விலைவாசி உயர்வு மற்ற புறக்காரணிகளை அரசு கணக்கில் கொள்ளவில்லையா? பஞ்சப்படியை கணக்கில் கொண்டு விலைவாசி உயர்வு பஞ்சப்படி கொடுக்கணும் இல்ல? பஞ்சப்படி ஒரு தற்காலிக ரிலீஃப் இது. ஆனா அடிப்படை ஊதியத்து ரிலீஃப் கொடுக்கணும்ல, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரிலீஃப் கொடுக்கணும்ல, அது கொடுக்க மாட்டேன் என்று மத்திய அரசு சொல்லி இப்பொழுது பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்து மாநிலங்களவையிலும் மசோதா தாக்கல் செய்து சட்டமாக்க வருகின்ற சூழல் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கடுமையான ஆட்சேபனையை அனைத்து தொழிற்சங்க தரப்பிலும் மத்திய அரசுக்கு, நிதித்துறை அமைச்சருக்கு, தொழிலாளர் துறை அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாட்டான நியூஸை தொழிலாளிகளுக்கு நமது யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சொல்வது மிக மிக முக்கியம் என்ற வகையில் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. ஓய்வூதியர்கள் சங்கம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதே விஷயத்திற்கு தோமுசாவினுடைய எம்பி சண்முகம் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சிஇடியோட ஜெனரல் செக்ரட்டரி தபன்சனும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுதும் இருக்கிற அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் தொழிற்சங்க தலைவர்கள் பிரதிநிதியாக இருக்கிற சில எம்பிக்களும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது மாற்ற வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, இது தொழிலாளிகளை வஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஒன்றிய அரசு, பாஜக அரசு யூனிஃபைடு பென்ஷன் தரேன், அதை தரேன், இதை தரேன் என்ற பல்வேறு கணக்குகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே பெற்று வந்திருக்கக்கூடிய சலுகையும் பறிக்கக்கூடிய அளவில் ஒரு புதிய சட்ட மசோதாவை மார்ச் மாதம் 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து மாநிலங்கள் அவையிலும் தாக்கல் செய்து ஒப்புதல் பெற்று சட்ட வடிவமாக வர இருக்கிறது. இது ஏற்கனவே பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழிலாளிகள் இது தொடர்பாக வெகுண்டு எழுவார்களா, என்ன செய்வார்கள் என்று பொறுத்திருந்தால் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இந்த வீடியோ போடுறோம், 10 நாட்களுக்குள்ள இந்த வீடியோ போடுறோம். அநேகமாக பல்வேறு இடங்களில் இது சம்பந்தமாக அதிருப்தியான கருத்துக்கள் வந்திருக்குது. அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல, அந்தந்த ஃபாரம்ல அவங்கங்க அமைச்சருக்கு, லேபர் மினிஸ்டருக்கு எல்லாரும் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயம், இந்த வீடியோவை பார்க்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளிகள், பழைய பென்ஷன் திட்டத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றவர்கள், இந்த டிஃபைன்டு பென்ஷன்ல அப்டேஷன் பென்ஷன் இல்லை என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அது சரியா? நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த சட்ட திருத்தம் சரியா? இதை நாம் ஏற்கலாமா? என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த வீடியோட கருப்பொருள் நோக்கத்தை சொல்லிட்டார். நாம் என்ன செய்ய போகிறோம், தொழிலாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து பாஜக அரசு, ஒன்றிய அரசு தொழிலாளிகளுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த சட்ட திருத்தமும் வந்திருக்கிறது என்பதை சொல்வதற்கான காணொலி இது. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொலியில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களை நீங்கள் பதிவு செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.